பசி பிறந்ததும் ருசி பிறந்தது, ருசி பிறந்ததும் பசி பிறந்தது. பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள், புன்னகையோடு இருங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு எல்லாமே பாருங்கள், புன்னகையோடு இருக்கும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக. பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, பூமி என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த உடல் என்பது மகிழ்ச்சிக்காக பிறந்தது. ஆனால் மகிழ்ச்சியானதை பார்க்கலையே, பார்க்க மாட்டோம். அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, சிரிச்சின்னு பேசுவோம். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மளது பார்க்கறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக இது. ஐயா உங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் சிரிப்பு வருதுங்க ஐயா. மீதெல்லாம் ஒரே டென்ஷன் ஆகி விட்டுறாங்க. பார்த்து மாட்டோம் கொடுக்கா. நீங்கள் அமைதியாக இருக்கிறதே டென்ஷனாக இருக்கிறத கொஞ்சம் பாருங்கள். டென்ஷனாக இருக்கிறத பார்க்காதீங்க, அமைதியாக இருக்கிறத பாருங்கள். புரியுதுங்களா? நம்ம உடம்பை நம்ம வாழ வைக்கும். சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உணர்வு அறிவு, உண்மை தவம், புரியுங்களா? படைப்பு குருநாதர், இப்படி பிரிச்சுக்கணும். பிரிக்கும்போது தான் புரிதல் வரும். குருவினிடம் போனால் தவம் கிடைக்கும், அறிவு வளரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிடம் போனால் உணர்வு கிடைக்கும். எப்படி? உண்மையிடம் போனால் உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும். ஏன் ஐயா நீங்கள் எப்பொழுதுமே அறிவை முழுமை என்று ஏற்றுக்கிறது இல்லை? அறிவு தான் பிரபஞ்சகத்தை இயக்குதுன்றது நான் சிற்றறிவில் இருக்கும்போது அதை ஏற்றுக்கினேன். நீ பேரறிவில் மாறும் நான் உணர்ந்துட்டேன். அப்போ அந்த அறிவை தூக்கி ஓரம் வச்சுட்டேன். ஏன் ஐயா அந்த அறிவை குறைச்சி பேசுகிறீங்க? அது தப்பு செய்து உதவி செய்துங்க. புரியுதுங்களா? பிரபஞ்சகம் என்பது அறிவால் இயங்குகிறதா உணர்வால் இயங்குகிறதா என்றால் உணர்வால் இயங்குகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். உணர்வை உலகத்தில் ஒருத்தரும் மிஸ்யூஸ் பண்ணல, அதுவே படைப்பு. அறிவு போய் எப்படி படைங்க? அது தப்பு உதவி செய்து என்ன ஒன்றாலும் ஏமாந்தலாம். அறிவுபூர்வமாக தவம் பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்கள, சிந்திங்க. உங்கள் உடம்பே நடத்தும். ஐயா அது உங்களுக்கு யாருங்க ஐயா சொல்லி கொடுத்தது? என் உடம்பு தான் சொல்லி கொடுத்தது. டே போதண்டா ஏமாத்தந்து, நீ எல்லாரையும் ஏமாத்துற நினச்சிங்கிற, நீ உன்னையே ஏமாத்திங்கிற. எப்பொழுதும் உணர்வு அது உண்மை, அது என்றைக்கும் ஜெயிக்கும். உன் அறிவு ஒரு நாள் தோத்துடும், அன்றைக்கி நீ கஷ்டப்படுவ. நன்றி, மகிழ்ச்சி.